ஒரு ரூபாய் செலவில்லாம நீங்க வீட்டிலே இதை செஞ்சுக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணணும், லட்சக்கணக்கில் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதுதான். ஒண்ணும் இல்லைங்க, இந்த வேரை நீங்க இப்படி கொத்துனீங்கன்னா உங்களுக்கு பால் வரும். பாத்தீங்களா, பால் வந்துச்சா? எங்க நம்ம குடிக்கிற பால் மாதிரி அது எப்படி போகுது பாருங்க, சும்மா அப்படியே வலிஞ்சிட்டே இருக்கு. இதனுடைய பாலை இந்த மண்ணை எடுத்து இப்போ இது மேல போட்டுறணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2 days அல்லது 3 days உங்களுக்கு இது பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு கள்ளி வகைகள்லே அருமையான ஒரு கள்ளியை பத்தி பார்க்க போறோங்க. அது என்ன கள்ளி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் உட்காந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கள்ளி வகையை சார்ந்த ஒரு மூலிகை. உங்களுக்கு அழகா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காமிக்க வேண்டியது இல்லைங்க. இது திருகு கள்ளின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சதுர கள்ளின்னு சொல்லுவோம். இந்த மூலிகைக்கு 2 பேர்கள் உண்டுங்க, வேற எதுவுமே பேர் இல்லை. நீங்க குழம்பிக்க கூடாது. நான் சொன்ன இந்த 2 பேர் மட்டும்தான் இதுக்கு. சப்பாத்தி கள்ளி, ஊசி, அதாவது நீண்ட வாக்குல இருக்கும், ஊசி கள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதெல்லாம் சப்பாத்தி கள்ளிங்கிறது நாதேரி பழத்துடைய செடிதான். சரிங்களா? அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த கள்ளி வகைகள்லே அருமையா நான் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்க போறேன். இது என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படும், எங்கெல்லாம் வளரும், அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு மலை சார்ந்த பகுதிகளில் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எங்கேயுமே தேடி போக வேண்டியதில்லை. அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வறண்ட பகுதிகளில் இதுக்கு மழையே தேவையில்லைங்க, தண்ணியே தேவையில்லை. சரிங்களா? நம்ம எப்பயோ டைம் மழை பெய்யும்னா அதுக்கு மட்டும்தான் இது வளரும். நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டிய அவசியமே இது கிடையவே கிடையாது. நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குட்டை மாதிரி இருக்கு, மலை பகுதியை சார்ந்த மாதிரி இருக்கு. அங்கதான் நான் இருக்கிறேன். அதுக்கு தாங்க இதுக்கு மேக்சிமம் இது என்னென்ன நோய்க்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், குறிப்பா இது ஜாயிண்ட் பெயினுக்கு தாங்க. அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கள்ளியை வச்சுதான் அவங்களுடைய வலியெல்லாம் போக்கிக்கினாங்க. ஏங்க பகலெல்லாம் உழைக்குவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ஈவினிங் ஆனாலுமே இவங்க இதனுடைய பாலை போட்டுட்டு அதனுடைய வேருடைய மண்ணை அந்த இடத்துல பூசிக்குவாங்க. அடுத்த நாள் காலையில இருந்து வேலைக்கு போவாங்க. இது உண்மை. சரிங்களா? இத என்னென்ன நோய்க்கெல்லாம் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், L4 L5 பிரச்சனை, நம்மளுக்கு பின்னாடி இந்த இடுப்பு வலி வரும் பாத்தீங்களா, நிறைய லேடிஸ்க்கு அதிகமா வரும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் லேடிஸ் நிறைய வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கம்பெனிங்கெல்லாம் வேலைக்கு போறாங்கல்ல ஜென்ஸ், அவங்களாம் நிறைய பேர் நின்றுட்டே வேலை செய்வாங்க. ஒரு சிலர் எல்லாம் அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க பாத்தீங்களா, மேஸ்திரின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களாம் ரொம்ப பாவங்க. அவங்கெல்லாம் காலையில் ஆரம்பிச்சா ஈவினிங் வரையும் நின்றுட்டே வேலை செய்வாங்க. அவங்க மட்டும் இல்லாம டிரைவிங், லாரி டிரைவர் வேலை செய்யறாங்களே, இப்போ வண்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் உட்காந்துட்டே வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் L4 L5 பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம மூட்டு தேய்மானம், இந்த ஜாயிண்ட் காலு கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது வரும் இல்லைங்களா, அந்த இடமெல்லாம் பயங்கரமா, சொல்ல போனா ஜாயிண்ட் வலி வருங்க. நான் இதுதான் பிரிச்சு சொல்ல வேண்டியது. ஜாயிண்ட் பெயின் நம்மளுக்கு எங்க இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு அருமையான மூலிகை தாங்க இதுதாங்க, வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் இந்த மூட்டு வலியை பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இது எப்படியெல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போலாம். இதுதாங்க அந்த வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, தடிமா பெருசா இருக்கும். சரிங்களா? இதனுடைய வேர் தான் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஆயிலா வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈஸியா 1 ரூபாய் செலவில்லாம நீங்க வீட்டிலே இதை செஞ்சுக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணணும், லட்சக்கணக்கில் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சதுதான், ஈஸியான வீட்டு வைத்தியம். சரிங்களா? புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, இது இப்போ நீங்க இதை பிச்சாலும் உங்களுக்கு பால் வரும். சரிங்களா? இது ரொம்ப சின்னசா இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் முள்ளுதாங்க. அதுக்கு முன்னாடி இதனுடைய பூ பாருங்க, உங்களுக்கு அழகா தெரியும் நினைக்கிறேன். இதனுடைய பூ மூக்குத்தி மாதிரி அழகா, இந்த கிளி இருக்குது இல்லைங்க, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய கலர்ல கிரீன், திக் கிரீன் இதுல உங்களுக்கு இந்த பூ இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இது உடைச்சிங்கன்னா
உங்களுக்கு ஃபுல்லாக பால் வரும். தெரியுதுங்களா? பால் ஃபுல்லாக பால் தாங்க. இதை எடுத்து நீங்கள் சமமூலமாக இதனுடைய வேரை எடுத்தாலும் சரி, இல்லை இதனுடைய இந்த இலையை எடுத்தாலும் சரி, இதை இலையா கற்றாழை எடுத்தாலும் சரி, எல்லாமே எடுத்து நல்லா நசுக்கி 3 எண்ணெயோட சேர்த்து நீங்கள் ஆயில் காசணும். 1 விளக்கெண்ணெய், அடுத்தது வேப்ப எண்ணெய், அடுத்தது எள்ளெண்ணெய். இந்த 3 எண்ணெயும் எடுத்து இதனுடைய மூலமாக இதெல்லாமே எடுத்து அப்படியே உரல்ல போட்டு நசுக்கி அந்த ஆயிலில் போட்டு நல்லா காய்ச்சி உடனே வடிகட்டிடக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கணும், 3 நாள் இல்லை 1 வாரம் நீங்கள் அப்படியே ஊற போட்டுருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க 48 நாள், இன்னும் சூப்பராக வேலை செய்யுங்க. அது ஊறுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல எசன்ஸ் அதில் இறங்கி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ ₹1 செலவில்லாமல் நீங்கள் இதை செய்ய போகிறீங்களா, இல்லை நீங்கள் அப்போதைக்கு அந்த வழியை வந்து தீர்வுக்கு காண போகிறீங்களா, நீங்கள் எது செய்கிறீங்கன்றது உங்கள் சாய்ஸ். சரிங்க, இப்போது இந்த வேர் பகுதியை இதுலேருந்து பால் வர்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த வேரை வந்து நீங்கள் இப்படி கொத்துனீங்கன்னா உங்களுக்கு பால் வரும். பார்த்தீங்களா? பால் வந்துடுச்சா? எங்க நம்ம குடிக்கிற பால் மாதிரி அது எப்படி போகுது பாருங்க. சும்மா அப்படியே வலிஞ்சிட்டே இருக்கு. இதனுடைய பாலை எடுத்து நம்ம ஸ்கின்ல தடவிடணும். உங்களுக்கு நான் லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். தடவிட்டு இது வேர் மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்ணை எடுத்து அது மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது எத்தனை நாள் இருக்குதோ விட்டுடுங்க. இத்தனை நாள் தான் நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலருக்கு 2 நாள் இருக்கும், ஒரு சிலர் 3 நாள் இருக்கும். விட்டுட்டீங்க இது இந்த மாதிரி தொடர்ந்து வாரத்தில் 2 டைம் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலியே இருக்காதுங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. வாங்க இது எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். போல சரிங்களா? என்னுடைய கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ணுங்க. இந்த இடம் வந்து எனக்கு ப்ராப்ளம் சரிங்களா, இது வந்து வீக்கமாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதனுடைய பாலை எடுத்து இப்போ அப்ளை பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? அப்படியே அந்த பச தன்மையை அப்படியே உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அப்படியே ஒட்டிக்குங்க, போகாது சரிங்களா? இது வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒன்றும் இல்லைங்க, இதனுடைய மரத்துடைய மண், இந்த வேர் மண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்ணை எடுத்து இப்போ இது மேலே போட்டுடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 2 days அல்லது 3 days வந்து உங்களுக்கு இது வந்து அப்படியே இருக்கும் சரிங்களா? இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய பவர் வந்து உங்களுக்கு போயிடும் சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த வலி வந்து வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ₹1 கூட செலவில்லாமல் நீங்களே வீட்டு வைத்தியமாக இதை நீங்கள் செஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம்.